ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் வந்து 2 தொகுதிகளில் வந்து நிற்கிறார் அப்படின்ற ஒரு வெளியீடு வந்து நேற்று வந்து வெளியாச்சு. ஸோ இந்த வெளியீடு ஆனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது விஜய் வந்து முதலாக வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து நிற்கிறாரு. ஏன் வந்து முதல் தடவை வந்து 2 தொகுதிகள், அதாவது பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 தொகுதியில் வந்து நிற்கிறாரு. ஏன் வந்து 2 தொகுதியில் வந்து நிற்கிறாரு? விஜய் வந்து ஒரு தொகுதியில் நிற்க வேண்டியது தானே? விஜய்க்கு வந்து முதல் எலெக்ஷன்லேயே இவ்வளோ பயமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லோரும் வந்து முன்வைக்கிறாங்க. இரண்டாவது வந்து, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இதற்கு வந்து முதல்ல வந்து அனுமதி இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கணும். ரெண்டாவது வந்து, விஜய் தான் வந்து முதலாக வந்து இந்த மாதிரி 2 தொகுதிகளை வந்து நிற்கிறாரா? இதற்கு முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நின்று இருக்காங்களா அப்படின்றது பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். விஜய் ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் வந்து போட்டியிடுவது வந்து சரியா தவறா அப்படின்ற மாதிரி ஒரு பைனரியான ஒரு கொஷின் வந்து முன் வச்சிங்க அப்படின்னா அதற்குண்டான ஆன்சர் வந்து சரி அப்படிங்கிறது தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து சொல்லுது. ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கக்கூடிய ஒரு நபர் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து 2 தொகுதிகளில் வந்து நிற்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது தமிழகத்தை 4 முறை வந்து முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1991 காலகட்டங்களில் இதே மாதிரி முதலாக தேர்தலை வந்து, அதாவது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும்போது அவர்களும் வந்து விஜய் போலவே வந்து 2 தொகுதிகளில் வந்து நின்று இருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா காங்கேயம் மற்றும் பர்கூர் அப்படின்ற 2 தொகுதிகளில் வந்து அவங்க வந்து ஒரே டைமில் வந்து எலெக்ஷனில் வந்து நின்று இருக்காங்க. அதாவது ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி 2 தொகுதிகளில் வந்து ஒரே நேரத்தில் நின்று இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதாவது குஜராத்தில் கிட்டத்தட்ட 4 முறை முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி, அதாவது கிட்டத்தட்ட 2014 லோக்சபா எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 2 தொகுதிகளில் வந்து அவர் வந்து ஒரே நேரத்தில் வந்து எலெக்ஷனில் வந்து நின்று இருக்காரு. குறிப்பாக சொல்லணுன்னா வாரணாசி மற்றும் மதுரா அப்படின்ற 2 தொகுதிகளில் ஒரே நேரத்தில் வந்து அவர் வந்து நின்னார். ஒரு முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கட்டும், ஒரு பிரதமருடைய வேட்பாளராக இருக்கட்டும், ஏன் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கும் போது இந்த நபர்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் வந்து ஏன் நிற்கிறாங்க, அதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். 1991 காலகட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி வந்து பெற்று தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அதாவது 2 தொகுதிகளில் நின்ன செல்வி ஜெயலலிதா வந்து பர்கூர் தொகுதியிலையும் வந்து ஜெயிக்கிறாங்க, அதே மாதிரி காங்கேயத்துலேயும் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இப்போ 2 தொகுதிகளில் நிற்கிறாங்க, 2 தொகுதியிலையும் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா எப்படி என்ன கணக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்து வரும். அதாவது என்ன அப்படின்னா, 2 தொகுதிகளில் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் அவங்க வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா அதை மட்டும் கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லை 2 தொகுதியிலையும் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு தொகுதியை வந்து அவங்க வந்து, அதாவது அவங்க சிஎம்மாக வந்து போஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. அதை ரிசைன் பண்ணி ஒரு பை எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ 2 தொகுதிகளில் ஏன் நிற்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கான பதிலாக வந்து நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு 150 சீட்டை வந்து பிடிச்சி வந்து ஒரு மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படின்றத வந்து வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ அட் த சேம் டைம் வந்து விஜய் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து திருச்சி கிழக்கில் வந்து அவர் நின்று இருக்கார். அந்த தொகுதியில் வந்து அவர் வந்து தோத்துடுறாரு, சரிங்களா? ஆனால் அவருடைய மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியும். இப்போ வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நின்ன அந்த விஜய் வந்து அவர் நின்ன அவருடைய தொகுதியில் வந்து அவர் வந்து தோற்று போயிடுறாரு. இப்போ வந்து அவர் வந்து முதலமைச்சராக கண்டினியூ ஆவாரா, இல்லை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே அவர் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சட்டமன்றத்துக்குள்ளே அவர் வந்து போக முடியும். முதலமைச்சராகவும் அவர் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அது எப்படின்னா, அதாவது இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவர்கள் ஆட்சி அமைச்ச பிறகு கிட்டத்தட்ட இப்போ 150 சீட்ஸ் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விஜய் வந்து அவர் நின்று அவருடைய சொந்த தொகுதியில் வந்து தோற்று போய்டுறாரு. தோற்று போனதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு 6 மாதம் வந்து அவருக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டைம் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த 6 மாதத்தில் அவர் வந்து ஒரு முதலமைச்சராக வந்து தமிழகத்தில் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதற்கு பிறகு 4.5 வருடங்கள் வந்து அவர் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அந்த 6 மாதத்துலேயே ஒரு எலெக்ஷன்
எலெக்ஷன், அதாவது ஒரு பை எலெக்ஷன் வச்சு அவர் வந்து மறுபடியும் ஒரு தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் அவர் வந்து மறுபடியும் வந்து ஜெயிக்கணும். அதாவது மறுபடியும் எப்படி தேர்தல் நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பை எலெக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து இறந்து போயிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தேர்தல் வரும். அதில் நின்று அவர் வந்து ஜெயிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருடைய சீட்ஸ் அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏஸில் ஏதாவது ஒரு எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ண வச்சு அதே தொகுதியில் வந்து விஜய் வந்து மறுபடியும் வந்து எலெக்ஷனில் வந்து நிற்கலாம். அவர் வந்து நின்று அதில் வந்து அவர் ஜெயிச்சிட்டாருன்னா மறுபடியும் வந்து அவர் வந்து சிஎம்மாக வந்து கண்டினியூ பண்ணலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்காகாதுன்னு சொல்லுவாங்க. 91 அமோக வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி அமைத்த பிறகு அவங்க, அதாவது ஜெயலலிதா வந்து 2 தொகுதிகளில் வந்து நிற்கிறாங்க. அவங்க நின்னதுக்கப்புறம் இது என்ன கணக்கு அப்படின்னா, 2 தொகுதியிலையுமே வந்து அவங்க வந்து ஜெயிச்சது பிறகு ஒரு தொகுதியை வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. பர்கூர் தொகுதியை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு காங்கேயம் தொகுதியை வந்து அவங்க வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வந்து நடக்கும். சரிங்களா, இதான் கான்செப்ட். 96 மறுபடியும் எலெக்ஷன் வருது. அவங்க வந்து அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் 2 தொகுதிகளில் நிற்காமல் ஒரே தொகுதியில் நிற்கிறாங்க. அதாவது அந்த பர்கூர் தொகுதியில் நிற்கிறாங்க. அதாவது அது ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 12 சட்டமன்ற தேர்தல்களை எதிர்நோக்கிய பர்கூர் தொகுதி வந்து கிட்டத்தட்ட 10 முறை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அதிமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வந்து செல்வி ஜெயலலிதா 91 எலெக்ஷனில் நிற்கிறாங்க. 234 தொகுதிகளில் முதல் முறை அவங்க நிற்கும் போது ஒரு பர்கூர் தொகுதியில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா எந்த இடத்துல நமக்கு வந்து அதிக செல்வாக்கு, அதிக ஓட்டுகள் வந்து வில்லுமாமோ அந்த இடத்துல தான் வந்து ஆப்வியஸ்லி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வந்து நிற்பாங்க. சரிங்களா, இப்போ அதே மாதிரி வந்து அவங்க வந்து 96 எலெக்ஷனில் நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நடந்தது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஒரு திமுகவுடைய வேட்பாளர் இஜி சுகோன் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட கிட்டத்தட்ட 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அவங்க வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. தோற்கடித்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவங்களால பார்த்திங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளேயே வந்து போக முடியல. ஸோ இதுதான் கான்செப்ட். அதாவது ஒரு 2 இடத்துல அவங்க நின்னாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னா கூட அவங்களால வந்து சட்டமன்றத்துக்குள்ளே வந்து போய்ட்டு உள்ள கேள்வி கேட்க முடியும். ஆனால் ஒரு இடத்துலையும் வந்து அவங்க வந்து நின்று ஒரு இடத்துலையும் தோக்குறாங்க அப்படின்னா அவங்களால வந்து கண்டிப்பாக வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயே 5 வருஷம் உள்ளே போக முடியாது. சரிங்களா, அதனால தான் வந்து ஒரு சேஃபாக வந்து ஒரு மூவ் அப்படின்னு வந்து இதை வந்து நான் சொல்லுவேன். விஜய் வந்து 2 தொகுதிகளில் நிற்கிறாரு, ஏன் பயப்படுறாரா அப்படின்னு சொல்லி மற்ற கட்சிக்காரங்க யாராவது கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு பேர் வந்து பயம் கிடையாது. அவங்க திருப்பி இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நரேந்திர மோடியாக இருக்கட்டும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கட்டும் 2 தொகுதிகளில் நின்று இருக்காங்க. ஸோ இப்போது அவங்க வந்து உங்களை பார்த்து திருப்பி இந்த மாதிரி உங்கள் அரசியல் கட்சி தலைவர் வந்து 2 தொகுதிகளில் வந்து நின்று இருக்காங்க, அப்போ வந்து அவங்களுக்கு பயமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்டிங்கன்னா அது வந்து அக்செப்டே பண்ண முடியாது. பயம் கிடையாது, அதுக்கு பேர் வந்து பயம்னு சொல்ல முடியாது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இடம் இருக்குது அப்படிங்கிறதுல வந்து அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுல வந்து தப்பு இல்லை அப்படின்றது தான் வந்து நான் சொல்லுவேன். அதை தான் வந்து ஆப்வியஸ்லி விஜய் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ 2 தொகுதியில் நிற்கும் போது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது எந்த தொகுதியில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட் எலெக்ஷனில் வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கலாம். 2 சட்டமன்ற தொகுதிகளில் நிற்கிறதுக்கு பேர் வந்து க்ரைம் கிடையாது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஆட்சி அமைத்துக்கு பிறகு விஜய் வந்து ஒரு தொகுதியில் இன்னொரு தொகுதியில் தோத்துட்டார் அப்படின்னா என்ன நடக்கும்னா, குறிப்பாக சொல்லணும்னா சட்டமன்றத்துக்குள்ளே போவார், 6 மாதம் வந்து சிஎம்மாக இருப்பார். சரிங்களா, அதெல்லாம் ஓகே. பட் அட் த சேம் டைம் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டிபேட் நடக்குதுன்னா டிபேட் வந்து பண்ணுவார். ஆனால் முக்கியமான, அதாவது ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு பில் பாஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு இதுலேயும் வந்து விஜய் வந்து அவருடைய பவரை வந்து அவர் வந்து யூஸ் பண்ண முடியாது. பேருக்கு தான் முதலமைச்சராக இருப்பாரே தவிர ஒரு வாக்கெடுப்பாக இருக்கட்டும், ஒரு ஓட்டிங்காக இருக்கட்டும், எதுவுமே வந்து விஜயால் வந்து பண்ண முடியாது. ஸோ வந்து சட்டமன்றத்தில் வந்து ஜெயிக்கிறது வந்து மிக முக்கியம் அப்படின்றது வந்து இந்த ஒரு சில விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. நடிகர் விஜய் வந்து ஏன் வந்து 2 சட்டமன்ற தொகுதிகளில் நிற்கிறார் அப்படின்ற கேள்விக்குண்டான பதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து நான் பதிவு செஞ்சுருக்கேன். இன்னும் நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து 2 தொகுதியில் வந்து நிற்கிறாரு அப்படின்னா ஒரு தொகுதிகளில் தோற்றா கூட ஒரு தொகுதியில் வந்து அவர் வந்து ஜெயிப்பார். அதை வச்சு அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போயிடலாம். சரிங்களா, ஒரு வேளை 2 தொகுதிகள்லேயும் வந்து அவர் வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னா ஒன்றை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஒன்றை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆனால் ஒரே ஒரு தொகுதியில் நிற்கிறாரு, ஒரே ஒரு தொகுதியில் நின்று மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கட்சியில் எல்லாருமே ஜெயிச்சு ஆட்சியவே அமைச்சிட்டாங்க. ஆனால் விஜய் வந்து அவருடைய தொகுதிகளில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 96 வந்து ஜெயலலிதா காண மாதிரி வந்து ஆச்சு அப்படின்னா அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியாது. சரிங்களா, அதாவது போக முடியும், அதாவது ஒரு 6 மாதம் தான் வந்து போக முடியும். சரிங்களா, அதாவது சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்தாலும் கூட அதாவது அவர் வந்து
ஒரு 6 மாதம் வந்து முதலமைச்சராக வந்து தொடர முடியும். கவர்னர் வந்து அவரை வந்து முதலமைச்சராக ஆக்குவாங்க. அதற்கு பிறகு ஒரு 6 மாதத்தில் ஒரு பை எலெக்ஷன் நடத்தி அந்த ஒரு பை எலெக்ஷனில் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும். ஜெயிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து அந்த சிஎம் போஸ்டிங் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இது எவ்வளோ பெரிய ரிஸ்க், சரிங்களா? இதற்காக தான் ரொம்ப சேஃபாக வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து விஜய் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர்கள் வந்து 2 தொகுதிகளில் நிற்கிறாங்க அப்படின்றதுக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேட்டிவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.